கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த ஓய்வு நாள் காலை ஆராதனைக்கு வந்திருக்கிறவங்க எல்லாரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் மிக அன்போடு நான் வரவேற்கிறேன். கர்த்தரின் மேய்ப்பர் என்கிற தலைப்புல 3 காரியத்தை சொல்ல ஆசைப்படுறேன். கரெக்டா ஒரு 1/2 தான், உங்களுக்கு பிரயோஜனமா இருக்கும்னு நம்புறேன். சங்கீதம் 23:1-2 சங்கீதத்துல தாவீது சொல்றாரு பாருங்க, கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறார், நான் தாழ்ச்சியடையேன். அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணீர்கள் அண்டையில் என்னை கொண்டு போய் விடுகிறார். ஹல்லேலூயா. கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறார். எல்லாரும் இதயத்தில் கை சொல்லுங்க, கர்த்தர் என் மேய்ப்பராக இருக்கிறார், நான் தாழ்ச்சியடையேன். இந்த வார பிரசங்கத்தின் தலைப்பு கர்த்தர் என் மேய்ப்பர். தாழ்ச்சியடையேன் என்றால் நான் ஒன்றுக்கும் குறைபடவே மாட்டேன். 150 சங்கீதம் இருக்குங்க. நல்ல நிறைய ஜெபம் பண்ணி இருக்கிறார் தாவீது, அவருடைய ஜெபம் தாங்க. இந்த 150 சங்கீதத்துல 23ஆம் சங்கீதம், 91ஆவது சங்கீதம், 121ஆவது சங்கீதம் ரொம்ப பிரபலமான சங்கீதம். இதுல அநேக தேவனுடைய பிள்ளைகள் இந்த சங்கீதத்திலேயே வாழ்ந்திருக்கிறாங்க. 6 வசனம் தான், அதுல பல தியாகங்கள் எல்லாம் காணப்படுகிறது. அது ஒரு விசுவாச அறிக்கை. ஒரு சுரங்கத்துக்குள்ள எப்படி தங்கம் வருதோ அதை போல நீங்க இந்த சங்கீதத்துக்குள்ள இறங்கிட்டீங்கன்னா இல்ல எடுக்கலாம், இல்ல தங்கத்தையும் எடுக்கலாம். நீங்க விலையேற பெற்றவர்கள், உங்கள் துக்கம் சந்தோஷமாக மாறும். இந்த 23ஆவது சங்கீதத்துல மிக முக்கியமான 3 காரியம் இருக்கு. ஒன்று, சந்தோஷமான வாழ்க்கையின் ரகசியம். 2வது, சந்தோஷமான மரணத்தின் ரகசியம். 3வது, சந்தோஷமான நித்தியத்தின் ரகசியம். இதெல்லாம் இந்த சங்கீதத்தில் இருக்கிறது. இதுல உலக பிரகாரமான அத்தனை ஆசீர்வாதங்களும் இருக்கிறது, ஆவிக்குரிய உன்னதமான ஆசீர்வாதங்கள் எல்லாம் இருக்கிறது. இந்த சங்கீதத்தை நீங்கள் ஆதாரமாக ஆக்கி வாழ்ந்தால் நீங்க நெஞ்சு தட்டலாம், நான் ஒரு தேவனுடைய பிள்ளைன்னு சொல்ல முடியும். எத்தனையோ முறை வாசித்திருப்பீங்க. இதுல நீங்க சொந்தம் பாராட்டணும். கர்த்தர் மேய்ப்பர் சொந்தம் பாராட்டினாதான் நம்ம அதை உரிமையா எடுக்க முடியும். அப்ப எத்தனை பேர் நம்ம சொந்தம் பாராட்டுறோமோ அவங்கதான் நிலைத்து நிற்க முடியும். இந்த உலகம் சீக்கிரம் முடிந்து போகும். ஒரு நமக்கு எனக்கு திருப்பி வாலிப பயில நான் போக முடியாதுங்க. நான் ஒரு 5-10 வருஷம் வாழ முடியும். ஒரு நித்தியமான ஒரு ராஜ்யத்துக்கு போயிட வேண்டியதுதான். அந்த நித்தியமான ராஜ்யத்துக்கு போறதுக்கு இங்க நம்ம பிரயாசப்படுறோம். பல விதமான நெருக்கங்கள் வருது, போராட்டங்கள் வருது, உபத்திரவங்கள் வருது, சந்தோஷங்கள் வருது, எல்லாம் அனுபவிக்கிறோம். ஆனா இயேசுபாவை மாத்திரம் நீங்க கட்டிய பிடிச்சிட்டீங்கன்னு சொன்னா ஒரு நாள் அவர் உங்களை கைவிடவே மாட்டார். நல்ல அற்புதமான ஆராதனை, நல்ல சாட்சி தான் சொன்னா 9ஆம் தேதி நாங்க காளையார் கோயில் போயிருந்தோம். சுனிதா ஃபுல்லா காரெல்லாம் மாட்டிட்டு வந்தேன். 8 பேர் போயிருந்தோம். அங்க நிறைய பெண்கள் இருக்காங்க. 2 நாள் மாநாடு கான்ஃபரன்ஸ். அதுல அமெரிக்கால இருந்து பத்மா முதலியார் அவங்க மகா நடராஜ் முதலியார் மகா வந்திருந்தாங்க. அவங்க தான் ஸ்பெஷல் ஸ்பீக்கர். நாங்க 2ஆவது நாள் தான் போயிருந்தோம். முதல் நாள் ஆக்சுவலி வர முடியல. அதுல 51 பேரை அந்த பிரதிஷ்டை இது பண்ணாங்க, ஊழியத்துக்கு ஆர்டைன் பண்ணாங்க. அப்ப அதுல அக்ஷாவதி ஜூம் பண்ணிட்டே இருக்கிறா. நாங்க பல நாட்களா ஜூம் பண்ணிட்டு இருக்கிறோம். முதல் பேரெல்லாம் கொடுத்துருக்கணும். அப்ப சென்னையில இருந்து தான் வருவாங்க. ஆனா முதல் பேரை இன்னொரு பேரை வாசித்தாங்க இவங்க குரூப்ல. ஒருத்தர் சொன்னார், அவர் சொன்னார், ஒரு நல்ல சாட்சி சொன்னா, லிண்டா பேதல் லிடியான்னு ஒரு பொண்ணை பற்றி சொல்ற பெரிய பிசினஸ் மேன். அவர் தொழில் செய்யக்கூடியவா, கர்த்தர் ஊழியம் செய்யணும். இங்க வந்திருக்கிற எல்லா தேவனுடைய பிள்ளைகளுக்கு சொல்ல, நீங்களும் ஏதாவது ஒரு ஊழியம் செய்யணும். அவன் எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அப்படி ஒரு நல்ல மகள் ஆண்டு கொடுத்தாரு. என் தாயும் கர்ப்பத்திலே வேறு விரிக்கப்பட்டார். மனைவியை கூட்டிட்டு போய் சமயம் சுகந்தியக்கா கேட்கறாங்க, இப்ப வேற ஏதோ சர்ச்சைக்கு போறாங்க, வயசாயிட்டு அவங்களுக்கும். என்னம்மா நீங்க எவ்வளவு வெளிப்பாடு உள்ளவங்க, சொல்லுங்க, என்ன பிள்ளை, ஆம்பளை பிள்ளையா? எல்லாருக்கும் அந்த ஆசை இருக்கு. ஒரு பெண்ணு கர்ப்பமா என்ன ஜீவிக்க தங்கச்சுன்னா இந்த கன்சிவா இருக்கிற நம்மளோட பிள்ளைக்கு ஜோம் பண்ணணும்னு கேட்க சொன்னேன். அப்ப எல்லாருக்கும் ஆசை இருக்குது, ஆம்பளை பிள்ளையா? என்னதான் ஸ்கேன் சொன்னாலும் நம்பவே மாட்டாங்க. முகத்தை பார்த்த பிறகுதான்
நம்புவாங்க இல்லையா? டேரி பிறகு சமயத்துல ஆம்பளை பிள்ளைன்னு சொன்னாங்க இங்க. அதுக்கெல்லாம் எல்லாருக்கும் போன் அடிச்சாச்சு. கேட்பாங்க இல்ல, பிள்ளை பிறந்துச்சு, என்ன பிள்ளை ஆம்பளை? 1/2 மணிக்கு கழிச்சு வந்து சாரி பொம்பளை பிள்ளைன்னு. அப்ப இவளுக்கு பிறக்கிறதுக்கு முன்னால அன்னைக்கு ஸ்கேன் கிடையாது, ஒண்ணும் கிடையாது. அப்போ கூட்டிட்டு போறாங்க. நான் அங்க எல்லாம் தண்ணி எல்லாம் சொல்லிட்டு ஏற்கனவே சாட்சி நிரப்பி வச்சுட்டு நிறைய பேர் வருவாங்க. நான் போய் இறங்கி அந்த பஸ் ஸ்டாண்ட்ல எங்க அத்தான் கூட்டிட்டு போய் அந்த ஹாஸ்பிட்டல்ல கால் வச்ச உடனே மாமா சொன்ன என்ன சொன்னாங்க தெரியுமா? முத்தமா பறந்துட்டான்னு சொன்னாங்க. எல்லாரும் கரங்களை தேடி கத்திரம் வாங்கி கொடுத்தோம். மாற்றமே இல்லைங்க. நம்ம கூட பின்னுக்கு போயிட்டோம். அம்மா தான் முன்னால் நிற்கிறாங்க. கண்ட்ரோல் பண்றா, ஜோம் பண்றா, சொல்லி இருக்கிறா. சர்ச்சில் நின்று யாரையும் நீங்க பாயிண்ட் பண்ணி பேசக்கூடாது. கர்த்தர் நல்லவன்னு சொல்லணும். எல்லாரும் கரங்களை தேடி கத்தவங்க. எனக்கு அது பூஸ்டர் குடிச்சது போல இருக்கு. அந்த கத்ததை தான் நான் சொல்லி மகிமைப்படுத்த போறேன். வரவங்க வந்திருக்கிறவங்களுக்கு இன்னும் ஒன்று சொல்றேன். எங்க அம்மா இறந்து 28 வருஷம் ஆச்சு. அன்றைக்கு நான் ஒரு இந்த ஆராதனை வைத்திருக்கிறேன். ஞானசன ஆராதனை காலையில முதல்ல எல்ஃபி இப்பமே ஜோம் பண்ணிட்டு இருக்கிறேன். கோதுமை மரடியானது நிலத்தில் விழுந்து சாக விட்டால் பலன் தராது, செத்ததானா இருந்த பலன் கொடுக்கும். அப்ப அந்த ஆசீர்வாதம் அந்த பிள்ளைக்கு முதல்ல வரட்டு. அதனால நானும் என் மனைவி ஜோம் பண்ணிட்டோம். தாய் வந்து சொன்னா எல்ஃபி பேப்டிசம் எடுக்கிறாங்க. நீங்க யாராவது மூலிகை ஞானசனம் எடுக்கலன்னா டிசம்பர் மாசம் 7ஆம் தேதி காலையில நம்ம ஆராதனை முடிச்சிருவோம். ஒரு 2வது ஆராதனையும் நம்ம தடை பண்ணக்கூடாது. மீட்டிங் எல்லாம் இருக்கு, சீக்கிரம் முடிச்சுட்டு போயிடுவோம். மற்ற நாளோட கொஞ்சம் சீக்கிரமா முடிச்சிடுவோம். வந்த உடனே முதல்ல ஞானசனம் ஆராதனை ஜோம் பண்ணி, நீங்களும் யாராவது ஞானசனம் எடுக்கலைன்னா அருமையான தேவனுடைய உள்ள எடுத்துருங்க. பரலோக ராஜ்யம் ஒண்ணு இருக்குங்க. ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிரபாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்துல போக முடியாது. மரித்த உடனே 2 பேர் வராங்க. சாத்தானுடைய ராஜ்யத்துக்கு கூட்டிட்டு போறதுக்கு வரான், தேவன் வந்து அவருடைய ராஜ்யத்துக்கு கூட்டிட்டு போறதுக்கு வராங்க. அப்போ நம்ம எங்க போறோம்னு நீங்க எங்க டிசைட் பண்ணணுங்க? நம்ம இளைஞர்கள் எல்லாம் அமெரிக்காவுக்கு எல்லாம் போறாங்க, அரபு கண்ட்ரிக்கு எல்லாம் போறாங்க. என் மகன் கூட முதல்ல போச்ச சமயத்துல 3000 திரம்ஸ் மாத்தி கொடுத்தேன். 54,000 ரூபாய் நம்ம பணத்துக்கு வேல்யூ. ஏன்னு கேட்டா இந்த பணம் அங்க செல்லாது. இந்த பணம் நம்ம பாடுறோட முடிஞ்சு போகுது. அமெரிக்கா கூட டாலர்லாம் மாத்திட்டு போறாங்க. பரலோக ராஜ்யத்துக்கு போனா அங்க பணம் செல்லணும்னா இங்க செல்லது, இங்க நீங்க செய்யணும். ஜலத்தினால் மாவினால் புறவிட்டால் அங்க இந்த பணம் தான் செல்லும். இங்க நீங்க எடுத்து தயாராயிட்டீங்கன்னா தாய்மாரெல்லாம் பிள்ளைகளை ஆயத்தப்படுத்தணும். பிள்ளைகள் சொன்னா கூட செல்லும் வேண்டாம், நீ ஃபிட் இல்லைன்னு போறோம். இல்லை, நீங்க இங்க வந்திருக்கிற எல்லாருக்கும் இங்க வாலிபர்களுக்கு, சின்ன பிள்ளைகளுக்கு, வயசானவங்களுக்கு தனித்தனி மீட்டிங் கிடையாது. எல்லாம் நமக்கு ஒண்ணுதான். அதுல எல்லாம் சொல்லிடுறோம். பெரியவங்களும் நீங்க எடுங்க, இன்னைக்கு தீர்மானம் பண்ணுங்க, எனக்கு தேவனுடைய ராஜ்யத்துக்கு போகணும். அப்ப அங்க என்ன பணம் செல்லுமோ அதை நீங்க இங்க இருந்து எடுத்துட்டு போகணும். நல்ல பலன் சக்தி இருக்கும்பொழுது நீங்க தீர்மானம். இதுல வைராக்கியம் பாராட்டக்கூடாது. அவங்க என்னன்னு சொல்லுவாங்க, யாரும் என்ன நினைச்சிட்டு போட்டு உங்களுக்கு எனக்கு ஒரு தேவனுடைய ராஜ்யம் வேணும்னாங்க, அதுக்கு நம்ம போகணும்னு சொன்னா, இப்ப நீங்க யாராவது பேப்டிசம் எடுக்கலன்னா இப்ப அன்பா சொல்ல கேட்டுக்கிட்டு சித்தப்பா இருந்தாரு வெள்ளமடத்துல, போச்சுங்கெல்லாம் சிரிப்பாரு. கடையில பிசினஸ் பண்ணிட்டு இருந்தாரு. சொன்னார், மக்களே நான் சாகிறதுக்கு முன்னால பேப்டிசம் எடுத்துருவேன். அவங்க மனைவி கிட்ட நின்று இப்படியே சொல்லிக்கிட்டுறோம், இனிமே எங்க டைம் எடுக்கும், ஒவ்வொரு தடவையும் பேப்டிசம் கொடுக்க. சித்தப்பா வேற வின்சென்ட், நீங்க என்ன சித்தப்பான்னு சொன்ன 2 போற. அவங்களும் 2 பேருக்கும் 2 பேருக்கு குடும்பத்தை கல்யாணம் பண்ணாங்க. அந்த ரொம்ப உரிமையா சொல்றது. அப்ப அவர் சொன்னாரு, நான் கண்டிப்பா நீ ஒன்னும் நான் போச்சவே இல்ல சொல்லுவேன். டக்குன்னு சிக்கானாரு, அழுதாரு. அவர் இல்ல சொன்னாரு, மக்களே நீ சொல்ல நேரத்தை எல்லாம் நான் பயன்படுத்தல. என்ன நான் வந்துடுவேனா, நான் வந்து ஜோமனுக்கான கேட்டார். ஒரே வார்த்தையில அவர் போனார். அந்த டெட் பாடிகிட்ட போய் ஜோமன் எப்படியாவது மன்னிச்சு தேவ ராஜ்யத்துல கிடைத்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தல. நீங்க யாராவது பேப்டிசம் எடுக்கலன்னா இன்னைக்கு தீர்மானம் பண்ணுங்க, உங்க பேரை கொடுத்துட்டு போங்க. நாங்க ஜோம் பண்ணிட்டே இருக்கோம். எல்ஃபிக்கு பேரை மஞ்சு தந்தா ஜோம் பண்ணிட்டு இருக்கிறோம். இங்க வசனம் தெரியணும். வசனம் தெரியாம நீங்க எடுத்துடக்கூடாது. தெரியல வாங்க, கொஞ்சம் கொஞ்சம் அப்பப்ப நாங்க சொல்லி கொடுப்போம். 80 வயசு ஒரு ஊழியக்காரருங்க, அவங்க பேர் நிக்கோதேமு. அந்த நிக்கோதேமு ஆண்டவர்கிட்ட வந்து கேட்கிறான்,
நான் பரலோக ராஜ்யத்துக்கு வரணும்னு கேட்டான். அப்போ ஆண்டவர் சொன்னாரு, ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறக்கணும்னு சொன்னாரு. இவன் சொன்னா, நான் முதிர் வயதா இருக்கையில் எப்படி என் தாயின் கற்பத்தை பிரவேசித்து 2ஆம் தடவை பிறப்பேன்னு சொன்னாரு. அப்போ இயேசு சொன்னாரு, மாமிசத்தினால் பிறப்பது மாம்சமா இருக்கும், ஆவியினால் பிறப்பது ஆவியா இருக்கும். நீ ஒரு ஊழியக்காரன், நீ ஒரு ஊழியக்காரன்டா. நீ 80 வயசாச்சு பாஸ்டர். யோவான் 3ஆவது அதிகாரம் வாசிக்காத, என்ன கேளுங்க. நான் உங்களுக்கு கதையை சொல்லி விட்டுறேன். நீங்க வீட்டுல போய் படிங்க. யோவான் 3ல நான் சொல்ற சரித்திரம் எல்லாம் இருக்கு. அவன் அங்கேயே தன்னை ஒப்பு கொடுக்கிறான். நீங்க ஒருவேளை டாக்டரா இருக்கலாம், அல்லது இன்ஜினியரா இருக்கலாம், அல்லது ஊழியக்காரர்களா இருக்கலாம், அல்லது டீச்சரா இருக்கலாம். யாருனாலும் இன்னைக்கு தீர்மானம் பண்ணி எனக்கு அது வேணும். இன்றைக்கு நீங்க விட்டா ஒரு நாள் நம்முடைய நாளில் ரொம்ப பொருளாத உலகம், என்னெல்லாமோ உலகத்தில் நடக்கிறது. கத்தை நம்ம காத்துக்கிடணும். தெய்வ சமூகத்துல வந்திருக்கிறீங்க. இன்னைக்கு நீங்க சொல்லணும், கர்த்தர் என் மேய்ப்பராக இருக்கிறார். அதுக்கு அஸ்திபாரம் இதுதான். இந்த அஸ்திபாரத்துக்கு மேல நீங்க அஸ்திபாரம் போட்டுட்டு கொஞ்சம் கொஞ்சமா வளர்ந்து வந்தீங்கன்னா எல்லா ஆசீர்வாதம் உங்களுக்கு வரும். எல்லாரும் கரங்களை தட்டி கதை மேம்படுத்துவோம். ஒன்று என் மேய்ப்பர். எல்லாரும் சொல்லுங்க, என் மேய்ப்பர். 3 காரியம் சொல்றேன். 2வது இஸ்ரவேலின் மேய்ப்பர். 3வது நல்ல மேய்ப்பர். 3 காரியத்திலையும் அவ்வளவுதான் நமக்கு டைம் இருக்கும். இன்னும் 20 நிமிஷம் தான். நீ கேட்டீங்கன்னா 2 மணி 20 மணி டைம் இல்லை. அடுத்த மீட்டிங் இருக்கு இல்லையா? ஆகையினால இது போதும்னு நினைக்கிறேன். யோவான் இந்த யோவான் சுவிசேஷம் 1ஆவது அதிகாரம் அதனுடைய 12வது வசனத்துல அவருடைய நாமத்தின் மேல் சொல்லப்பட்டிருக்கிறது, அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகள் ஆகும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார். அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்? நம்மள ஏற்றுக்கொண்டிருக்கிறோம். நம்மள எங்கேயே இருந்தோம், எங்கேயே தெரிந்தோம். அவர் தேடி வந்தார். அவர் சிந்தின ரத்தத்தை எல்லாம் நம்ம மேல தெளித்தார். நீ என்ன விசுவாசிக்கணும் கொண்டு வந்திருக்கிறார். இந்திய தேசத்துல கோடிக்கணக்கான தெய்வங்கள் இருக்கிறதுங்க. அவங்க திரும்பி பாத்தீங்கன்னா சில பயம்தான் வருது. ஆண்டவர் அப்படி இல்ல, பயப்படுகிற ஒரு தேவன் அல்ல. எங்க 8ஆம் நாள் இருந்தோம், சர்ச்செல்லாம் இருந்து எங்க வீட்டுக்கு முன்னால ஒரு தெருவு இருக்கு. அங்க ஒரு பெரிய கோயில் இருந்து மாடன் கோயில், அதுல ஒரு பெரிய வெட்டுக்குத்தி எல்லாம் வச்சிருக்கிறோம். நாங்க விளையாட போச்சமே நான் அப்படி பார்த்துட்டு கண்ண மணியிலே ஓடிடுவேன். கடவுளை கண்டா பயம். நம்ம கடவுளை வந்து பயப்பட முடியுமாங்க? முடியாது. அவருடைய என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகள் ஆகும்படி அவர் என் மேய்ப்பர். சொல்லுங்க, என் சின்ன பிரசங்கத்தை நான் உங்களுக்கு டீப்பா பிரசங்கம் பண்ணல, எனக்கு தெரியும். எனக்கு எல்லாம் சிம்பிள் பிரசங்கம் தான் தெரியும். அது போகும், அது உங்களை சரியா நடத்துங்க. ஒரு ரட்சிக்கப்பட்ட ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் இருந்தாங்க. 2 பேரும் ஐடியில வேலை பார்த்துட்டு இருக்கிறாங்க. இந்த பையன் ரொம்ப ஜோமனக்கூடியவன். இவனும் சர்ச்சைக்கெல்லாம் போவா. சில குறைபாடுகள் எல்லாம் உண்டு. மனுஷனையே பார்ப்பா, சிநேகத்திலேயே பார்ப்பா. அவங்க இப்படி இருக்காங்க, இவங்க ரொம்ப ஒழுங்கா, இவங்க இப்படிலாம் பேசிட்டு இருப்பா. ஒண்ணுமே சொல்ல மாட்டான். ஒரு நாள் நான் வந்து கதை சொல்லல, உண்மையை சொல்றேன். தூங்க போறாங்க. அதுக்கு முன்னால இவ கேட்கிறா, அப்பா, அவ புருஷன் அவ்வளவு மதிப்பா கேட்கிறா, இந்த உலகத்துல எனக்கு இன்னும் சந்தோஷமா இருக்க முடியல. சந்தோஷமா, நல்ல சந்தோஷமா இருக்க முடியல. அதுக்கு வழி சொல்லுங்க. சர்ச்சைக்கு போறேன் எல்லாம் என்னால இருக்க முடியல. அவன் சொன்னா, இவளுக்கு வீக்னஸ் அவனுக்கு தெரியும். ஒரு நல்ல வீடு வேணும், நல்ல கார் வேணும், ஒரு 50 பவுன் நகை வேணும், வாங்கிட்டே இருக்கணும். ரொம்ப சந்தோஷம். மல்லப்பான்னு சொன்னா, நீ அப்படி நினைக்கிறா, நான் அதை சொல்லலம்மா. உண்மையான சந்தோஷம் இதுல இருக்கு தெரியுமா? இவன் மற்றவங்க எல்லாம் கண்ணை தூக்கி காணிப்பான், சொல்லுவான். மேட்டிமையான கண் ரொம்ப பொய் பேசுவா, பொய் நாவு, குற்றமற்றோட ரத்தம் சிந்த ரட்சிக்கப்பட்டவன் சொல்லிக் கொடுக்கிறான். குற்றமற்றோடைய ரத்தம் சிந்தும் கை தீங்கு காரியங்களுக்கு விரைந்தோடு இருக்கா. அபத்தம் பேசும் பொய் சாட்சி.
சகோதரர்களே விரோதத்தை உண்டு பண்ணுதல். இவருடைய என்னெல்லாம் உண்டோ எல்லாம் சொன்னா இத கழிச்சிட்டா இவன் எப்பவும் பக்கத்துல ஒரு இதை பேசிக்கிட்டே இருப்பா. அவளை கடவுளுக்குள்ள கொண்டு போக மாட்டா. முதல்ல கெட்ட ஃப்ரெண்ட்ஸ்ல கெட்ட காரியங்களை கழித்து விட்டுரு, நீ சந்தோஷமா இருக்கலாம். அன்றைக்கு அழுதுருக்கா, எனக்கு இதுவரை தெரியாது, நான் இப்படி வாழ போறேன், ரொம்ப சந்தோஷமா இருந்திருக்கேன், உங்களுக்கு ஒரு குறைவு இல்லையா, நான் படிச்சு கொடுக்காரு. அருமையான தேவனுடைய பிள்ளையை கத்து மேற்கொள்ள இருக்கணும்னா அவருக்கு குணநலங்கள் எல்லாம் உங்களுக்குள்ளால எடுங்க. எனக்கு இதெல்லாம் வேணுமாப்பா, நான் இதுக்கு என்னை தகுதிப்படுத்துகிறேன், என்னை நீ ஏற்றுக்கொள்ளும். அப்படி இன்னைக்கு நீங்கள் உங்களை ஒப்பு கொடுத்தீங்கன்னா அவர் மெய்ப்பராக இருப்பார், ஒரு நாளும் கைவிட மாட்டார். இரண்டாவதாக அவர் நல்ல மெய்ப்பன். யோவான் சுவிசேஷம் 10வது அதிகாரம் அதனுடைய 10வது வசனம் ஆண்டவர் சொல்கிறார். என்ன சொல்கிறார்? யோவான் 10:10 படிமா, திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறானே அன்றி என்னமா வேறு ஒன்றுக்கும் வரான். நானோ அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் அது பரிபூர்ணப்படவும் வந்தேன். நான் நல்ல மெய்ப்பன். அவருக்கு குண லட்சம் பாருங்க. அவருக்கு குணம் என்ன தெரியுமா? அவருடைய ஆவி ஆத்மா சரீரத்தில் அவர் வராரு, வந்து உட்கார்ந்து நல்ல மெய்ப்பராக இருக்கிறார். உங்களை கஷ்டப்பட விட மாட்டாரு, உங்களுக்கு வசனம் இல்லாம இருக்க விட மாட்டாரு. அவர் ரொம்ப நல்லவர். அவர் சொன்னாரு, நானே நல்ல மேய்ப்பன், நல்ல மேய்ப்பன் ஆடுகளுக்காக ஜீவனை கொடுக்கிறேன். அப்ப அந்த நல்ல மேய்ப்பன் நமக்கு வேணும். அவர் நம்ம கூட இருக்கிறாரான்னு பார்க்கணும். அந்த நல்ல மேய்ப்பன் ஆடுகளுக்காக நேரத்தை செலவு பண்றான். அதுக்கு ஒரு கையில அடிபட்டுட்டு காலில் அடிபட்டுட்டு முள்ள சிக்கிட்டு போய் எடுக்கிறான். அதை எடுத்து மடியில போடுறான், தடை கொடுக்கிறான். இதுதான் நம்மளுக்கு ஒரு மேய்ப்பன் இருக்கிறார். நம்ம அப்படிதான் செய்யறாரு. சில நேரத்தில் நம்ம தவறு பண்றோம், தேவையில்லாத காரியங்கள் எல்லாம் பண்றோம். ஆனா அவர் தடவி தராரு. ஏன் தெரியுமா? அவர் நல்ல மேய்ப்பன். அதாவது இயேசு கிறிஸ்துவ வாழ்க்கை எல்லாமே நமக்காக தாங்க. அவருடைய இருந்த கோணத்துல 2-3 வசனம் சொல்றேன். 34வது சங்கீதம் அதனுடைய 8வது வசனத்துல சொல்லப்பட்டிருக்கிறது, கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள், அவர் மேல் நம்பிக்கையா இருக்கிற மனுஷன் பாக்கியவான். பாக்கியவானா ஒன்றுக்கும் குறைபடாதமே. நீங்க சொன்னா அவர் பாக்கியவான். அவர் கர்த்தர் நல்லவர் தெரியும். அவர் நல்ல சின்ன பிரசங்கம், நீங்க இதை எடுத்துட்டு போகணும். கர்த்தர் நல்லவர் ருசித்து பாருங்க. சொன்னாத நம்ம கர்த்தர் இவ்வளவுதான் நன்மை செய்தாலும் அவரை நோக்கி பார்க்கறது இல்லை, மனுஷனை பார்க்கிறோம். 121வது சங்கீதத்தில் சொல்ல வாசித்தாங்க இல்லையா, எனக்கு உத்தாசி வரும். நம்ம நிறைய நேரம் எங்க பார்க்க தெரியுமா? பக்கத்து வீட்டுக்கு நேராக பார்க்கிறோம். எனக்கு ஒத்தாசை வரும், பக்கத்துக்கு வீட்டுக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன். அங்க இருந்து ஒத்தாசை வராதுங்க. நம்ம எங்க கண்ணை ஏறெடுக்கிறது தெரியுமா? பரலோக ராஜ்யத்துக்கு நேராக இருக்கணும். தாவீது கர்த்தர் நல்லவராக இருந்தாருங்க. அவர் சொல்றாரு, எனக்கு ஒத்தாசை வரும், பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன். வானத்தை பூமியை உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து நல்ல மேய்ப்பனை பார்த்தாரு. ஆண்டவர் என்ன சொல்றாரு? கர்த்தர் என்ன சொல்றாரு பாருங்க, அடுத்த வசனம், உன் காலை தள்ளப்பட்டா உன்னை காக்கிறவர் உலகா, இதோ இஸ்ரவேலை காக்கிறவர் உலகிறதும் இல்லை தூங்குகிறதும் இல்லை. கர்த்தர் உன்னை காக்கிறவர், கர்த்தர் உன் வலது பக்கத்திலே உனக்கு நிழலா இருக்கிறார். பகலிலே வெயிலாகிலும் இரவிலே நிலவாகிலும் உன்னை சேதப்படுத்துவதில்லை. கர்த்தர் உன்னை எல்லா தீங்குக்கும் விலக்கி காப்பார். அவர் ஆத்துமாவை காப்பார். கர்த்தர் உன் கோட்டை உன் வளத்தை இது முதல் கொண்டு. சூப்பர் சங்கீதம். நீங்க இதை எப்படி படிச்சிருக்கீங்க? நீங்க கூப்பிட்டாதான் அவர் பதில் தருவாங்க. தேவாலயத்துக்கு 7 மணிக்கு ஆராதனை, 6:30 மணிக்கே வந்துருவாங்க. என்ன சந்தோஷமா இருக்குது. எங்க இருந்தெல்லாம் வராங்க. இன்னைக்கு ஒரு தங்கச்சி எல்லாம் காட்டாத்தோடு வந்து மகளை கூட்டிட்டு வர சமீபத்துல ஜோம் பண்றாங்க. கத்தத்து குடும்பத்தை ஆசீர்வாதம், பிள்ளைகள்லாம் நல்ல எதிர்காலத்தை தருவாங்க. ஜூய தங்கச்சி எல்லாம் இங்க வந்து எங்க சர்ச்சைக்கு வரா. நான் அன்னைக்கு சர்ச்சைக்கு போயிட்டு அங்க வீட்டுக்கு போய் ஜோம் பண்றதும் ஜோம் பண்ணிட்டு இருக்கேன். எங்க வேலை தானே உங்களுக்காக ஜோம் பண்ணேன். ஹரீஷ் அந்த டைட்டில் வீட்லயும் ஜோம் பண்ணலைங்க, வந்தோம் நமக்கு ஜோம் பண்றேன். என்ன சந்தோஷம். சர்ச்சிலே நின்று ஜோம் பண்றேன்டா, கர்த்தர் ஒன்று ஆசீர்வதிப்பார்.
உங்களை எல்லாம் ஆசீர்வதிப்பாராங்க. நீங்க கேட்டாதான், நீங்க உண்மையா இருந்தாதான் கர்த்தர் உங்களுக்கு உண்மையா இருப்பாங்க. இருக்கிறோமா? நம்ம நிறைய நேரம் மனுஷனை பார்க்கிறோம், தேவையில்லாத காரியத்தை பேசுறோம். நீங்க எப்பவும் சந்தோஷமா இருக்கணும். நான் சொன்னது போல ஆபிரகாம நம்ம யாரும் பார்க்கல, ஈசாக்கை யாரும் பார்க்கல, யாக்கோபை யாரும் பார்க்கல, யோசேப்பை யாரும் பார்க்கல. பார்த்துருக்கிறோமா? அவங்க எல்லாம் ஒரு காட்சி போறோம். நீங்க ஆபிரகாமா இருங்க. நீங்க சகோதரிமார்கள் ரெபெக்காளா இருங்க. ஈசாக்குக்கு மாத்திரம்தான் ஒரு மனைவிங்க. ஆபிரகாம் இந்த யாக்கோபெல்லாம் நிறைய இது பண்றாங்க. அப்படிலாம் சொல்லுவாங்க, ஆபிரகாமின் ஆசீர்வாதம் எனக்கு வேணும், 4 கல்யாணம் இருந்தா நானும் 4 கேட்டீங்க. அது இல்லை. ஆபிரகாம் ஒரு காட்சி பொருள். எது வேண்டாமா நீங்க விட்டுக்கணும். வந்திருக்கிற எல்லா தேவனுடைய சகோதரமார் எல்லாம் குடும்பத்துக்கு நல்ல தகப்பன்மாரா இருக்கணும், ஆபிரகாமா இருக்கணும். நீங்க அழுதுகிட்டு இருந்தா வீட்டை அழுதுனாங்க. தாய்மார்கள் ஒவ்வொருவரும் ஒரு ரெபெக்காளா இருக்கணும். நான் அப்படிதான் இருக்க போறேன்னு சொல்லுங்க. எங்களை பாருங்க, நம்ம தான் காட்சி பொருள் கேட்போம். நான் என் மனைவி, நீங்க எங்களை பாருங்க. நான் சந்தோஷமா இருக்கிறேன், சந்தோஷமா தேவ சமூகத்துல பிரசங்கம் பண்ணிட்டு போறேன். இந்த 100 பிரசங்கம் பர்ஃபெக்ட்னு சொல்லலைங்க. என்கிட்ட குறைபாடுகள் எல்லாம் உண்டு. நீங்க என்ன பாத்தீங்கன்னா இயேசு பார்க்க மாட்டீங்க. நீ யாரை பார்க்கணும் இல்லையா? கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள். ஏன்னா அவர் நல்ல மேய்ப்பர். முதல்ல என்ன சொன்ன? என்னுடைய மேய்ப்பர். 2வது நல்ல மேய்ப்பர். இவர் நீங்க எடுத்துட்டு போக, அவர்தான் பார்ப்பேன். மற்ற எந்த காரியத்துக்கும் நீங்க ஈடுபாடு கொடுக்கவே கூடாது. 25வது சங்கீதம் அதனுடைய 8வது வசனத்துல இந்த காலம் என்ன சொல்றாரு பாருங்க. சங்கீதம் 25 8வது வசனம் படிங்க. கர்த்தர் நல்லவரும் உத்தமருமாய் இருக்கிறார். கர்த்தர் நல்லவரும் உத்தமருமாய் இருக்கிறார். நீங்களும் உத்தமர்களா இருக்கணும். உத்தமன்னு சொல்லி சாட்சி இருக்கணும் சாதாரணமான காரியம் இல்லைங்க. உத்தமமான பெண்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க. நீங்க இப்படி சர்ச்சைக்கு வர சமயத்தில் நீங்க தான் தீர்மானம் பண்ணணும், நீங்க தான் எடுக்கணும். நான் இப்படிலாம் எடுக்க போறேன். நான் நம்புறேன் உங்களை ஆண்டவர் கைவிடவே மாட்டேன். 119வது சங்கீதம் அதனுடைய 68வது வசனத்துல நிறைய இடத்துல தாவீது உணரணும். ஏன் கர்த்தர் தாவீதோடு இருந்தாருன்னு சொன்னா, அவன் நாளுக்கு நாள் இருந்தாலும் இதுதான் ரகசியம். கர்த்த படிமா, தேவரே நல்லவரும் நன்மை செய்கிறவருமாக இருக்கிறீர். உமது பிரமாணங்களை எனக்கு போதியும். நீர் நல்லவரும். உங்களை கைவிடுவாராங்க. நல்ல மேய்ப்பன் ஆடை பிடிச்சு மடியில போட்டு தடவை கொடுத்து, அதுக்கு பால்னா பால் எல்லாம் கொடுத்து அதை போஷிக்கிற தேற்றுக்கிற தேவன் உங்களை கைவிடவே மாட்டார். நீங்க இதை இங்க வாங்கிட்டு போறத வீட்டுல வாழ்ந்து காணிக்கணும். ஒவ்வொரு தாய்மாரும் வாழணும். புருஷன்மாரு பலகீனம் வந்தா சொல்லிக் கொடுக்கணும். அப்படிலாம் பேசக்கூடாது. மனைவிமாரு பலகீனம் தான் நீங்க ஆபிரகாம் மாதிரி சொல்லிக் கொடுக்கணும். ஈசாக்க போல சொல்லிக் கொடுக்கணும். ரெபெக்காள் வர சமயத்துல ஈசாக்கு ஜோம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அவளை குதிரையில அந்த ஒட்டகத்துல கூட்டிட்டு வர்றாரு. அப்போ எலியேசர் கூட்டிட்டு வர சமயத்துல அவ பார்த்துட்டே வர்றா. அப்ப அவங்க முறைப்படி புருஷனை பார்த்த உடனே ஓடி போய் முட்டு போட்டுட்டு இருந்துட வேண்டியது. இன்னைக்கு எல்லாம் அப்படி கிடையாது. இன்னைக்கு உள்ள கலாச்சாரம் ரொம்ப வித்தியாசம். ஒழுங்கா இல்லைன்னா நீ வேண்டாம் போ. சமீபத்தில் ஒரு கல்யாணம் நடந்திருக்கு. அங்க மாத்த நேரத்துல சண்டை வந்துச்சு. இவன் தூக்கி போட்டுட்டானா, இப்பவே நீ தூக்கி போடுறன்னு வேண்டாம். அவளை சமாதானப்படுத்தல. நீங்கம்மா போயிடாத, வேண்டாம், பயபக்தியா கொண்டு போனவன் தூக்கி போடுறான். எவ்வளவு நிசாரப்போ பாக்கி வேண்டாம். அங்க ரெபெக்காள் இவன்கிட்ட கேட்கிறா, எலியேசர் எஜமான். அவன் சொல்றான், எஜமான் உன் புருஷன் வந்தான். டக்குன்னு ஓடி சாடி இறங்கி ஓடியே போய் அந்த சால்வ காணும். நிறைய பிள்ளைகள்லாம் நமக்கு திருமணமாக வேண்டிய பிள்ளைகள் எல்லாம் இருக்கிறீங்க. நீங்க தான் ஜோமணி கேட்கணும். துளசியா இருக்க, மோனி இருக்க, நிறைய வாலிப பிள்ளைகள் எல்லாம் இருக்கிறீங்க. அனிஷா இருக்கா, வாலிப பையன்மார் இருக்கிறாங்க. நம்ம ஒரு குடும்பம். நீங்களும் நாங்கள் நம்ம அந்த ஆலயத்தில் வரீங்க எல்லாம் பாகுபாடு வைக்காதீங்க, கோபப்படாதீங்க. நம்ம குடும்பத்துக்காக ஜோமனவங்க எனக்கு எல்லாம் முடிஞ்சிட்டு அப்படிலாம் நினைக்கவே கூடாது. எல்லா பிள்ளைகளுக்கும் எல்லாம் நடக்கணும், வீட்டுக்கு இருக்கணும். நீங்க நம்ம அந்த வசனத்தின்படி நடந்தீங்கன்னா கர்த்தர் உங்க கூட இருப்பாருங்க. கூட நான் ஏன் இந்த காரியத்தை சொல்றேன்னா, நிறைய குடும்பத்தில் ஒற்றுமை இல்லை. ஒரு குடும்ப ஜெபத்து கூட வரதில்லை. ஒருத்தர் குடும்பத்துல அழுகையா இருந்தா எல்லாருக்கும் அந்த அழுகை வந்துடும்.
ஒருத்தர் குறைவுள்ளவர்களாக இருந்து அங்க நிறைவேற்றி வீட்டுக்கு வரணும், வீட்டை கூட்டிட்டு சர்ச்சைக்கு வரணும். இல்ல நான் வர முடியாது, நாங்க யாரோ ஒருத்தர் இருக்கிறாங்க, ஒரு அமைப்பினர் இருக்குங்க, ஆசீர்வாதம் பாதி அங்கெல்லாம் நீங்க வரணும். நானும் என் வீட்டாரும் என்றால் கர்த்தரை சேவிப்போம். நீங்க ஒரு வாரம் வர முடியல, அடுத்த வாரம் ஓடி வந்துடணும். ஒரு நாள் 1 மணிக்கு ஜோம் பண்ண முடியல, அடுத்த நாள் 2 மணிக்கு சேர்ந்து ஜோம் பண்ணுங்க. நான் ஜெபத்தை குறித்து சொல்லிட்டே இருக்கேன். உங்களுக்கு சரியான தூக்கம் வரலையா, 4 மணிக்கு வாங்க. நான் வந்ததும் வரல, இங்க 2 பேரும் ஜோம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. 3:45 கேட்டெல்லாம் திறந்து வச்சிடறாங்க. இங்க கேட்டெல்லாம் திறந்துங்க பார்த்தா அங்க ஒரு மூட்டுப்பட்டு ஜோம் பண்ணிட்டே இருக்கிறாங்க. 1 hour நல்ல ஜோம் பண்ணி ஆராதித்து முடிச்சு அப்புறம் ஒரு 1/2 hour. நிறைய பேர் ராத்திரி சும்மா செல் பார்த்துட்டு இருக்கிறாங்க, தலையாட்டி ஆட்டி நல்ல ஜாலியா தான் இருக்கு. அதுல வர்றதில்லை, ஒரு 25-28 வராங்க. அதான் எனக்கு பிரயோஜனமா இருக்கு. சில நேரத்துல சொன்னதையே சொல்லி ஜோம் பண்றோம். அவர் எழுதுறாங்களாங்க, எழுதுனதை குறித்து எழுதுறது எனக்கு பாரம் இல்லை, கிடைக்கிறதோட கேட்காம விடக்கூடாதுங்க, வாங்காம விடவே கூடாது. என்ன நல்ல மேய்ப்பு. நீங்களும் அந்த ராத்திரி ஜெபத்துல கலந்து கொள்ளுங்க, நீங்களும் கலந்து கொள்ளுங்க. உங்களுக்கு ஏதாவது ஒரு காரியம் தேவைன்னு ஆண்டவர்கிட்ட கேட்கணும். அவர் நல்ல தேவன், எல்லா விதமான நன்மையினால் இருப்பார். 3வது 80வது சங்கீதம் 1வது வசனத்துல இஸ்ரவேலின் தேவன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. 80வது சங்கீதம் 1வது வசனத்தை யாராவது ஒருத்தர் படிங்க. இஸ்ரவேலின் மேய்ப்பரே, யோசேப்பை ஆட்டு மந்தையை போல் நடத்துகிறவரே செவிகளோ. ஜெபம் பண்றான் பாருங்க, இஸ்ரவேலின் மேய்ப்பரே. அவர் என் மேய்ப்பர், நல்ல மேய்ப்பர், இஸ்ரவேலின் மேய்ப்பர், வல்ல மேய்ப்பர். இன்னும் ஒரு காரியத்தை சொல்லி முடிச்சிருக்கேன். பெரிய மேய்ப்பர் நிறைய காரியம் இருக்கு, நமக்கு டைம் அவ்வளவுதான் இருக்கு. 5 நிமிஷத்துல ஒன்றும் சொல்ல முடியுமான்னு தெரியல. கொஞ்சம் இஸ்ரவேல் ஜனங்களை திரும்பி பாருங்க. பார்வோனின் அடிமைத்தனத்திலிருந்து வந்தாச்சு, வனாந்தரத்துல வந்துட்டு இருக்கிறாங்க. மன்னா வேணும் சாப்பிடுறதுக்கு, என்ன தெரியுமா? மன்னா. அந்த நல்ல மேய்ப்பரை நீங்க எடுக்கும் பொழுது உங்களுக்கு ஆகார குறை வரவே வராது. ஹல்லேலூயா. மன்னா அதுக்கு ருசி எப்படி இருக்குமா தெரியுமா? தேனில சுட்ட. எத்தனை பேர் தேனில பணியாரம் சொல்லிருக்கீங்க? கை தூடுங்க. எங்க வீட்லயும் சொல்லுதல்ல. அவங்களுக்கு அந்த இஸ்ரவேலின் மேய்ப்பர் எப்படி நடத்துறாரு பாருங்க. தேன்ல சுட்ட பணியாரம், சாயங்காலம் ஆச்சு டிஃபன், காலையில டீ போட்டு காபி போட்டு, அதுக்கு சைட் டிஷ் என்ன தெரியுமா? மன்னா. இந்த இது காடை. எத்தனை பேர் வீட்டுல சாயங்காலம் உங்களுக்கு காடையை குறிச்சு வந்திருக்க? எப்ப மாதிரி எண்ணி பார்த்திருக்கிறாங்க, என்ன நல்லா நடத்தி இருக்கிறாங்க. காலத்தை மன்னா, மத்தியானம் காடை இறைச்சி. நம்ம எல்லாம் கொஞ்சம் மூர்க்கதான் தின்ன மாட்டோம். அவங்களுக்கு வந்து அடிச்சு போட்டதுக்கு ஒரு காடை 5 கிலோ இருக்கணும். அவங்க எல்லாம் நல்ல பலசா நல்ல சாப்பிட்டு இருக்காங்க. மூக்கு முட்டை சாப்பிட்டு குறையும் சொல்லி இருக்கிறாங்க, முருங்கல் இருக்கிறாங்க. அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, இஸ்ரவேலின் மேய்ப்பரே, மோசேயை யோசேப்பை ஆட்டு மந்தையை போல் வழி நடத்துகிறவரே செவிக்கணும். கேளுங்க, தருவார். காசு இல்லையா, சுகம் இல்லையா, பலன் இல்லையா, இன்றைக்கு நீங்க தீர்மானம் பண்ணணும். எண்ணாகமத்தின் புத்தகம் 24வது அதிகாரம் அதனுடைய 5-6வது வசனத்தை படிங்க. யாக்கோபே, உன் கூடாரங்களும் இஸ்ரவேலே உன் வாசஸ்தலங்களும் எவ்வளவு அழகானவைகள். இஸ்ரவேலின் மேய்ப்பர் உங்க வீட்டுல இருந்தா அங்க ஒரு அழகு இருக்கும், அங்க கவலை கண்ணீர் இருக்காது, பாரம் வேதனை இருக்காது. அதெல்லாம் நீங்க தான் மாற்றணும். இன்னைக்கு நீங்க தீர்மானம் பண்ணணும், இப்படிதான் வாழ போறேன். அந்த மேய்ப்பரை என் வீட்டுல இருக்கணும். நம்ம வீடு ஒரு அழுகையின் வீடா இருந்தா இதெல்லாம் எப்படி ஆசீர்வாதம் வீணா பேசுறது, தேவையில்லாத காரியத்தை பேசிட்டு இருக்கிறது. இன்னைக்கு தீர்மானம் பண்ணுங்க. இந்த வசனத்தை உங்க வாழ்க்கையில நீங்க கடைபிடிக்கணும். 40 வருஷம் இஸ்ரவேல் ஜனங்களை வழி நடத்தி கொண்டு வந்தாருங்க. பாதரட்சியின் வார்கள் கூட பழசாகவே போகல. உங்களை பரம கானானுக்குள்ள நடத்த போறாரு. அதுக்கு நீங்க இங்கே ஆயத்தப்படணும். 4வது ஒரு காரியம் கூட சீக்கிரம் சொல்லிக்கிறேன். வல்ல மேய்ப்பர். 1 சாமுவேலுக்கு எழுதின நிருபம் 17வது அதிகாரம் 34-35வது வசனத்துல தாவீது சவுலை பார்த்து, உம்முடைய அடியான் என் தகப்பனுடைய ஆடுகளை மேய்த்துக் கொண்டிருக்கிற பொழுது
சிங்கமும் ஒரு விசை ஒரு சிங்கமும் ஒரு விசை ஒரு கரடியும் வந்து ஒரு விசை ஒரு கரடியும் வந்து மந்தையில் இருக்கிற ஒரு ஆட்டை பிடித்து மந்தையில் இருக்கிற ஒரு வாட்டை பிடித்துக் கொண்டது. நான் அதை தொடர்ந்து போய் அதை அடித்து அதை அதன் வாய்க்கு தப்புவித்தேன். அதை அதன் வாய்க்கு தப்புவித்தேன். அது என்னில் பாய்ந்த பொழுது நான் அதன் தாடியை பிடித்து அதை கிழிச்சு கொன்னே போட்டேன். அத போல இந்த பெலிஸ்தீன் இருப்பான்னு சொல்றான். பெரிய கதை நான் முடிக்கிறேன். ரொம்ப எவ்வளவு சுருக்கமா சுருக்கி சொல்லிட்டு வர தாவீதுடைய வாழ்க்கையில நிறைய பாடுகள் எல்லாம் வந்தது, வேதனைகள் எல்லாம் அந்த ஒண்ணு. சகோதரமாரெல்லாம் யுத்தத்தை பார்க்க வந்து ஓடின்னு விரட்டுறாங்க. இவன் சொல்றான் இல்ல நான் இருக்கிறேன்னு சொல்றான். கத்தர் கூட இருந்தாரு. ஒரு நல்ல வெள்ளக்கூடிய வெள்ள மேய்ப்பருங்க. நம்ம கூட ஆண்டவர் இருக்கணுங்க. அதுக்கு நீங்க உங்களை ஆயத்தப்படுத்தணும். ஏதோ ஒரு போராட்டங்கள் வருது, நெருக்கங்கள் வருது, வீணான காரியங்கள் வருது. வீணான காரியங்கள் செவி கொடுக்காதுங்க. பொய்யான காரியங்கள் செவி கொடுக்காதுங்க. நீங்க ஒரு தாவீதா இருக்கணும். நீங்க ஒரு தேவனுடைய பிள்ளையா இருக்கணும். கத்தர் உங்க கூட இருப்பாரு. 4 விதமான அன்பு உங்களுக்கு தேவை. அவன் சொன்னது போல நான் இப்படிலாம் இருந்தேன், அதுல ஒருத்தனை போல இருப்பான். அதேதான் நடந்தீங்க. கோலியாத்து இவனை சபிச்சுட்டு வர்றான். இவன் தேவனுடைய பிள்ளை. இன்னைக்கு உன் கண்ணெல்லாம் பிடுங்குவேன், உன் சதையெல்லாம் பிடிச்சிருவேன், ஆகாயத்து பறவைகளுக்கு இப்படி போட்டு கொடுப்பேன், அதை சாப்பிட்டு போயிடும். இவன் சொன்னான், நீங்க கேடகத்தையும் ஈட்டியும் நம்பி வர, நான் அப்படி இல்லை. நீ நிந்திக்கிறாள் அந்த தேவனுடைய நாமத்துல அவர் என்னை வெல்ல வைப்பார்னு சொன்னான். கத்திரி இவனுக்கு தான் வெற்றி கொடுத்தார். எல்லாரும்